அருட்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்னுளத்தெழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுளத்தோங்கிய என் தனி அன்பே பொன்னடி கண்டு அருள் புத்தமுதோனவே என்னுளத்தெழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள் கனிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்த என்னுள்ளே நிறைந்த தனி அன்பே தம் துன்புள்ள அனைத்தும் தொலைத்தெனதுருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம்பெனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி அன்பே தன்வசமாகி ததும்பி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓரறிவினம் முதல் ஐயறிவினம் வரை ஊனாய் உயிராய் உருவ வேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாகிய சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் கர்ம ஞான கருவிகள் பெற்று அறிந்தும் வாழ்ந்தும் அரூப நிலையாம் ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் நிலைகள் ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன் சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் யோகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையாம் அவ்வித அறிவின் ஆட்சியே மனிதன். இந்த உலகில் மனிதன் தோன்றிய அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் வழி வழியாக வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கை வசதிகள் தேடிய முறையும் அறிவின் மேன்மை அடைந்த முறையும் நெறியில் நிலைத்த நினைப்பின் சக்தியால்
ஐம்புலன் அறிவாளாராய்ச்சி தன்னான் நம்பிய வழியில் நாட்டம் செலுத்தி பார்த்தும் கேட்டும் பழக்கத்தாலும் தானும் அறிந்து தக்க பலன் பெறும் செவ்விய அறிவின் சிறப்பே மனிதன் திவ்ய உருவின் திறமே மனிதன். ஒருவன் அறிவில் உணர்ந்த எதையும் உலகோர் அனைவரும் ஒத்தனுபவிக்க பரவச் செய்து பயன் விளைவிக்கும் அற்புத அறிவின் சிற்பமே மனிதன். தனித்த மனிதன் தான் விரும்பிய அனைத்தையும் முடிக்க அவர் சரீர சக்தி மாத்திரம் தாங்காவிட்டால் யுக்தி யோசனை யூகம் கொண்டு அப்பொருள் அடைய அச்செயல் முடிக்க இப்புவியில் உள்ள எத்தனை பேரையும் ஒன்றாய் திரட்டி ஒற்றுமை செய்து நன்றாய் முடிக்க நல்லறிவாகிய உயர்ந்த சக்தியாம் ஒளியே மனிதன் ஊனுடைய சிறந்த உருவே மனிதன். மனிதன் நினைத்த செயல்கள் தம்மை அனுபவ கருவிகள் அறிவின் கருவிகள். இத்தகை 10 இந்திரியங்களால் சித்தப்படியே செய்து முடிப்பான். இந்திரியங்களின் இயக்க சக்தி எல்லைக்குட்பட்டு இருப்பதனாலே அந்த சக்தியை அதிகப்படுத்த அறிவை செலுத்தி ஆராய்ச்சி செய்து உடல் கருவிகட்கு உபகருவிகளை இடத்துக்கேற்ப ஏற்படுத்திக் கொள்ளும் வல்லமை அறிவின் வடிவமே மனிதன். நல்ல அமைப்புகள் உள்ளவன் மனிதன் ஆராய்ந்துணரும் அறிவின் உயர்வால் ஊரார் உலகோர் விலம் உள்ளம் விரும்பும். இச்சையை அறிந்து இரக்கம் கொண்டு அச்செயல் முடிக்க அன்பில் பரவி ஆர்வம் கொண்டு அறிவால் வகுத்து சோர்வில்லாமல் சொல்லால் செயலால் பலரின் ஏக்கம் முடிக்கத்தக்க உலகில் உயர்ந்த உருவமே மனிதன். ஓரறிவாகிய உருவம் முதலாய் ஆறறிவாகிய நிலை வரைக்கும் அனந்தம் கோடி ஆகிய உருவில் நினைந்த ஒன்றையோ நேரும் பலதையோ எவ்வொரு இயல்பும் இனிதே உணர்ந்து அவ்வியல்பொக்க அது அனுபவிக்கவும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒன்று முதல் அறதாகி கொண்டமெல்லாம் யூருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தெனப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னுய மெய்யுணர்வு எழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்ப்பு. தந்தை தாய் ஈருயிரும்
ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். ஒருவன் ஒரு புராணம் புலவன் ஒரு கதை வரைவான், அதில் ஆங்காங்கு பொதுவாக மனித இனம் உயிர் வாழ்வெய்த பலவித நல் போதனைகள் நிறைத்திருக்கும். படிப்பவர்கள் உற்சாகத்தோடே மிக்க சுலபமாய் நல் நெறிகள் விளங்கிக் கொள்வர். சொல் செயலில் பண்படைந்து ஒழுக்கம் பெற்று நலம் அடைவர். இந்த வித சோடனைகள் எல்லா நாட்டினிலும் உண்டு. அவை புராணம் ஆகும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். நல்லதொரு பஞ்ச இந்திரிய தவத்தை அருமையாக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி அனந்த லக்ஷ்மணன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து பாடல் இசைத்த சகோதரி ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய பாடல் தலைப்பு புராணம் என்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. இது மகரிஷி வேதம் புராணம் மறை பற்றிய பாடல்கள்ல ஒன்றாக கொடுத்திருக்காங்க. புலவன் ஒரு கதை வரைவான், அதில் ஆங்காங்கு பொதுவாக மனித இனம் உயர்வாழ்வெய்த பலவித நற்போதனைகள் நிறைத்திருக்கும். படிப்பவர்கள் உற்சாகத்தோடே மிக்க சுலபமாய் நல்நெறிகள் விளங்கிக் கொள்வர். சொல் செயலில் பண்படைந்து ஒழுக்கம் பெற்று நலமடைவர். இந்த வித சோடனைகள் எல்லா நாட்டினிலும் உண்டு. அவை புராணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாவற்றுக்குமான மூலமான எண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் நிறைவாக வெற்றியோடு அமைதி கண்டு வாழ, நற்குணங்கள் பெற்று சக மனிதரை நேசித்து வாழணும். அதற்கான வழிமுறைகளை மறைமுகமாக கதைகள் மூலம் உருவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஏற்றி அந்த உருவங்களோட தொடர்புடையதாக ஒரு கதையை பின்னி அப்படி கொடுத்திருக்காங்க.
அப்ப இவைகள் எல்லாவற்றையும் மகரிஷி ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. வேதம், புராணம், மறை இவை எல்லாமே ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கப்படுகிறது. இப்போ வேதம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லும்போது மகரிஷி சொல்றாங்க, யாரு அந்த வேதங்களை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆதியிலிருந்து எப்படி பஞ்ச பௌதீக பிரிவுகளாகி உலகம் வந்ததோ அத்தனையும் அறிந்தவர்கள். அவர்கள் அதை அகக்காட்சியாக பெற்றுட்டு அந்த பேரின்பத்துல உயிர்கள் மேல் கருணை பொங்குகிறது. அந்த கருணையில எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழணும், ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த உயர்நெறி வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவங்க சொல்வது எல்லாமே வேதம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மறைகள் அப்படின்னு சொல்றாங்க. மறை என்பது வேதத்துக்கான இன்னொரு பெயராக பார்க்கிறோம். அங்கே மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்ன? மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கான வழிமுறைகள். அப்போ இந்த வேதங்களும் புராணங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாமிஜி சொல்றாங்க, ஒரு சிலர் எழுதிய விஷயங்களுக்கு அவர்களே முரண்பட்டு பின்னாடி கூட கொடுத்திருக்காங்க. ஞானிகளின் போதனைகளில் கூட முரண்பாடுகள் இருக்கு. பிரபஞ்ச தத்துவத்தை அறிந்துவிட்ட ஞானிகள் ஆரம்பத்தில் ஒரு கற்பனையில மயங்கி வாழ்ந்திருப்பாங்களாம். அப்போ அந்த கருத்து நிலைக்கேற்ப அவரவர் அப்பப்போ பற்பல போதனைகளை கூறிப்பாங்க. அவர்களே பதமடைந்த பின்னர் அந்த வார்த்தை போடுறாங்க பாருங்களேன். பதமடைதல் என்றால் என்ன? முழுமை பேறு நோக்கி பயணித்து அதுல வெற்றி பெற்றுறாங்க. அந்த ஞானத்தை முழுவதுமையாக பெற்ற பின்னர் அவர்கள் சொல்கின்ற விளக்கங்களில் சில முன்னதற்கும் பின்னதற்கும் முரண்பாடுகள் இருக்கலாம். அதை பொருட்படுத்தாதீங்க. அதுல இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை மகரிஷி நமக்குள்ள மறைமுகமா விதிக்கிறாங்க. அப்படி சொன்ன மகரிஷி அடுத்தது இந்த புராணங்கள் பற்றி சொல்லும் போது இந்த பாடல் கொடுக்குறாங்க. ஒரு கதை போல அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள்ல மனிதர்களுக்குள்ள என்னென்ன நற்பண்புகள் இருக்கணுமோ அவைகளையும் கொடுத்து, அந்த நற்பண்புகள் சில நேரங்களில் இழந்துபடும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் காமிச்சு இறுதியாக நமக்கு நன்மைய போதிக்கிறாங்க. இப்ப நமக்கு புராணம் அப்படின்னா நினைவுக்கு வர்றது 2 தானே, ராமாயணமும் மகாபாரதம். ராமாயணத்தை பத்தி ரொம்ப அழகா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்றாங்க. சீதை என்பவள் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக பரமாத்மாவை இணைந்துதான் தீரணும். அப்படி இணைய விடாமல் தடையாக இருப்பது என்ன? அருகுணங்களும் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களும். அதற்கு அடையாளமாக ராவணன் என்ற ஒரு கதாபாத்திரம். அவரிடம் இருக்கக்கூடிய எவ்வளவு நல்ல தவ பண்புகள் கூட பிறன்மனை நோக்குதல் என்ற எண்ணத்தினால அத்தனையும் அழிந்துபடுகிறது. அதனால அந்த நற்குணம் அந்த நற்குணம் இன்றி இருப்பதனால ஒரு துர்க்குணம் அவருக்குள்ள இருந்தது. அதனால் சீவாத்மா பரமாத்மாவிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுகிறது. சரி, எப்படி சேர்றது? அதற்காகவும் ஒரு கதாபாத்திரத்தை நுழைக்கிறாங்க. மெய்யுணர்வு என்ற அனுமனின் துணை கொண்டு. மெய்யுணர்வு என்கின்ற அனுமன் தான் இந்த சீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கின்றார் என்று வாழ்க்கையினுடைய முழுமையான தாத்பரியமாக மனிதன் இறைநிலை உணர்தல் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இறைநிலையை உணர்ந்து அந்த வழியில வாழ்தல். அப்ப அதற்கான ஒரு ஷார்ட்கட் மாதிரி அழகா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த ராமாயணத்தை துரைக்கிறாங்க. மகாபாரதமும் அப்படி கொடுக்கப்பட்டதுதான். அதுல நிறைய முரண்பாடுகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அத்தனைக்கும் ஆழ்ந்து பார்க்கும்போது உள்ளே குறிப்பிடப்பட்ட நற்குணங்கள். ஒரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம். கர்ணனும் துரியோதனுக்குமான நட்பு பற்றி நம்ம பார்த்திருக்கோம். அத ஒரு நிகழ்ச்சியில கர்ணன் குந்தியிடம் விளக்கி சொல்வார். துரியோதனன் எந்த அளவுக்கு என் மனதில உயர்ந்த இடம் பிடிச்சிருக்கார் அப்படிங்கறத சொல்றதுக்கு அடையாளமாக ஒரு நிகழ்வு. ஒரு முறை கர்ணனும் துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பின்பக்கமாக துரியோதனன் வருகிறார்.
உடனே பானுமதி எழுந்து நிற்கிறாங்க. அது தெரியாம கர்ணன் என்ன விளையாடி கொண்டு இருக்கும் போதே நீ பாதியில போறியே என்று அவருடைய ஆடையை பிடித்து இழுத்து விடுகிறார். அப்போ அவர் அணிஞ்சிருந்த அந்த முத்து மாலை அது அனந்து கீழே விழுந்துடுறது. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எடுக்கவோ அருந்து விழுந்த முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்று ஒரு வார்த்தை. அது எப்படி சொல்லப்பட்டது கர்ணனால? எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை உடையவன் துரியோதனன். அதனால் அவன் தப்பே செய்திருந்தாலும் நான் அவனுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி. ஆனால் இதுல இன்னும் ஆழ்ந்து எடுத்து பார்த்தோம்னா, ஏன் அந்த வார்த்தை கம்பர் போடுறார்? எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு. எடுக்கிறதுக்கு வந்து எந்த மனநிலையும் போதுமானது இல்லையா? ஒரு மனிதன் ஒரு பரபரப்பான சூழல்ல இருந்தாலும் சரி, அமைதியான மனநிலையில் இருந்தாலும் கீழே விழுந்ததை எடுப்பதற்கு மிகப்பெரிய அமைதி தேவையில்லை. ஆனா அதை கோர்க்கணும்னா, அதை ஊசியில போட்டு நூலுக்குள்ள நுழைத்து கோர்க்கணும்னா அந்த மனம் நுண்ணிய நிலையில் இருந்தால் மட்டும்தான் முடியும். மனம் படபடப்பா இருக்கும்போது ஊசியில நூலை கோர்க்க முடியுமா? அப்போ அது அந்த இடத்துல எதை குறிப்பிடுறார்? ஒரு சின்ன நூலளவு இல்ல திணை அளவு கூட எனக்கு இந்த நிகழ்வினால் வேற மாறுபட்ட எண்ணம் வரல, அதனால நான் கோர்த்து கொடுக்கணும்னாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாராம். அப்போ இது போல ஒவ்வொரு விஷயங்களும் அது கதையாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தாத்பரியங்கள் மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாமிஜி சொல்றாங்க, அதை ஆழமாக எடுத்துக்கொண்டு மக்கள் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. மனிதன் வாழ்வதற்கான சொன்ன மிக பெரிய தத்துவமாக பகவத்கீதையை பாக்குறோம். அந்த பகவத்கீதையை பத்தி மகா பெரியவர்கிட்ட 2 வார்த்தைகள்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னார், அவரும் ஞானி அல்லவா, விடு பிடி அல்லது பிடி விடு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன? விடு பிடி என்றால் நம்மிடம் உள்ள தீய குணங்களை விட விட இறைநிலையை பிடித்து கொள்ள முடியும். அடுத்தது, இறைநிலையை பிடித்து கொண்டால் நம்மிடம் உள்ள தீயவற்றை ஒவ்வொன்றாக விட முடியும். இதற்கான மொத்த வழியும் கொடுப்பது பகவத்கீதை அப்படின்னு சொன்னார். மகரிஷியே புகழக்கூடிய ஆதிசங்கரருடைய அத்வைத தத்துவம். சுவாமிஜி சொல்லுவாங்க, அத்வைத தத்துவத்தை ஆதிசங்கரரை விட ஒருத்தரால சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொன்னதும் என்னை போல உள்ளவர்களுக்கு புரியல, ஏன்னா மொழி தெரியல. அப்ப அத மகரிஷி இன்னைக்கு வந்து விளக்குறாங்க. ஒரு கற்கண்டையும் கரும்பு ரசத்தையும் கொண்டு அத்வைதத்தையும் தத்துவத்தையும் விளக்கி சொல்கின்றார்கள். அப்போ நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரு கருத்தாய் அமைய காண்போம் என்ற குருபிரானின் வாக்கின்படி புராணங்களும் வேதங்களும் உபனிஷத்துக்களும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நல உரைகள் அனைத்துமே மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். அதுல ஆழ்ந்த பொருள் இருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது புரிகிறது. புரிவது மட்டுமல்ல, அதன்படி வாழ்வதுதான் இந்த புராணங்கள் தோற்றுவிக்கப்பட்டுவதற்கான முழுமையான நோக்கம். அப்ப அந்த புராணங்களில் பெற்றது கூட மகரிஷியால் இன்று நிதர்சனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஒரு சிறிய விஷயம் நேற்று கேள்விப்பட்டது. திருமந்திரம் வகுப்புக்கு செல்லக்கூடிய ஒருத்தருக்கு அதனுடைய ஆசிரியர் கூறியதாக கூறினார், திருமந்திரம் கற்றுக்கொள்கிறீர்கள், இத பாடலாக எழுத்து வடிவில் கற்பதற்கு இங்கே வாங்க, இதையே செயல்முறையில் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்றால் வேதாத்திரியம் கற்றுக்கொள்ளு, அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திருமந்திரம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் சொன்னதாக ஒரு அன்பர் கூறினார். அப்போ திருமந்திரம் என்கின்ற நூல் எத்தனை உள்ளடக்கங்களை கொடுத்திருக்கோ அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து உபநிஷத்துக்களும் வேதங்களும் மறைகளும் சொன்ன அத்தனையும் இன்னைக்கு பிராக்டிக்கலா பயிற்சி முறையாக கொடுத்த பெருமை நமது மகரிஷி அவர்களையே சாரும். அத்தகைய மிகப்பெரிய நடமாடிய இந்த பூமியில நாமளும் நடமாடுறோம் அப்படிங்கிறதே நமக்குள்ளே நல்ல பதிவுகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஐன்ஸ்டீனோட வீட்டுல நியூட்டனோட படமும் மகாத்மா காந்தியோட படமும் இருக்குமா. அதுல எழுதி வச்சிருப்பாராம் மகாத்மா காந்தியை பற்றி, இப்படி ஒரு சிறந்த மனிதர் இரத்தத்தோடும் சதையோடும் இந்த பூமியிலே நடந்தார் என்பதை நினைக்கும் போது நானும் அந்த பூமியிலே பிறந்திருக்கிறேன் என்பதை பெருமை கொள்கிறேன் எழுதினாராம்.
அதே வாசகங்கள் நமது குருபிரானுக்கும் பொருந்தும். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் இப்படி ஒரு மனிதர் அருமையான தத்துவத்தை திருவேதாத்திரியமாக பூமியிலே கொடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உய்வடைவதற்கான வழியாக இருக்கும். அதுல மகரிஷி வாழ்ந்த காலத்திலே வாழும் பேறு பெற்ற நம்ம எல்லாரும் பயிற்சியை மேற்கொள்வோம். நம்மை நாமே உயர்த்தி கொண்டு மற்றவர்களும் உயர வழிவகுப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை விருந்தை மிக உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Anandi Amma, please share your thoughts, Amma, about. Anandi Amma. Okay. Vidya Balama. Yes, Please go ahead. Yeah, it is talking about the Puranam, what Maharishi is saying through this poem is generally in every country, in every parts of the world, there will be like books written by the scholars which contains the noble ideas where they gathered through their intuition, like that. They may note it down and give it in as a book form through stories or through poems, which contains the way of life to lead the humans the virtual way of life. Whomever reading these books or the poems, they may their quality of lifestyle will be good. They adapt those ideas and follow a virtual way of life. And also Maharishi is saying, whomever reading all these kinds of things like books and poems, those individuals, the way of talking will be also in good way. The words they use will be very good, like that Maharishi is mentioning. So these books are helping, or these poems are helping an individual to groom himself and lead a better way of life. Be blessed by the divine. Thank you, Amma, for giving me the opportunity. Thank you, Amma. So stories are changing our life to lead a good life. Is that correct, Amma? Yes, Amma. Whatever they are giving through stories or poems, the scholars,
By reading this, an individual can groom himself and lead a noble way of life. Thank Thank you. you, Ma. Thank you, Ma. Be blessed by the divine. Anandi Amma, can you share your thoughts, Amma? Shanti Ji Amma. As Vidya Bala told, so in Hindus we have two epic, that is Ramayana and Mahabharata. That story is full of tells about the main virtues of life, how Duryodhan has evil thought and how he suffered at least, and how uh, his father has so that is pasam and pattu to his son, so he is not able to correct when he goes wrong, and so this itself tell us that that is that awesome and evil thought, it will create chaos and confusion in life and the whole world also. Even in Ramayana tells about that is Penase, that also Ravanan has was ruined due to that. So these two story itself he read, and Bhagavad Gita, which Krishna told to Arjuna, he says everything in a nutshell. He says what are essential for our life, that is doing a duty about the Atma, everything he says. So by reading these stories, we can we can lead a spiritual way of life, or by learning through. They are telecasting in TV also. So we by seeing it, or sometimes they're Kada Kalacham going there, and we can grow to a good spiritual way of life. Thank you, Ma. This is my understanding. Thank you, Ma. Sure, Amma. I will learn Ramayana and Mahabharatam. Lots of good things. Thank you, Amma. Be blessed by the divine. Vazhavalamudan. All Kalamudan Meya. Okay, I'm going to stop the recording before